இன்று அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கும் சில நடிகர்கள் புரட்சி தலைவர் நடத்திய போராட்டம், எதிர்ப்பு, போட்டியாளர்கள் கொடுத்த நெருக்கடி இதையெல்லாம் ஒரு தடவை சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் அவர் நடித்த இதயவீணை படம் ரிலீஸ் ஆனது. எந்த சிக்கலும் இல்லாமல் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் என்று பாடிக்கொண்டே படம் சர்ச்சை இல்லாமல் ஓடியது. ஆனால் எம்ஜிஆருக்கு எழுந்த ஆதரவும் கட்டுப்படுத்த முடியாமல் போன போராட்டங்களும் திமுகவின் கண்களை உறுத்தின. எம்ஜிஆர் தான் இயக்கி தயாரித்து நடிக்கவிருந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு சிக்கல்கள் முளைத்தன. படத்துக்கு எம்ஜிஆர் முதலில் வைத்திருந்த பெயர் மேலே ஆகாயம் கீழே பூமி என்பதுதான். பிற்பாடுதான் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற பெயர் மாறியது. தான் 2 வேடங்களில் நடித்த இந்த படத்தின் ஷூட்டிங்கை ஹாங்காங், சிங்கப்பூர், ஜப்பான், தாய்லாந்து என்று பெரும்பகுதி வெளிநாட்டிலேயே முடித்தார் எம்ஜிஆர். படத்தில் சந்திரகலா, லதா, மஞ்சுளா என 3 நடிகைகள் இருந்தும் 4வதாக தாய்லாந்து நடிகையான மேட்டா ரூங்ராத் என்றொரு நடிகையும் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தினார் அவர். படத்தின் இசையமைப்பாளராக முதலில் ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் குன்னக்குடி வைத்தியநாதன் தான். பின்னர் MS விஸ்வநாதன் இசையமைப்பாளரானார். வெளிநாட்டு படப்பிடிப்புக்கு கூட அதிகம் பேர் அனுமதிக்கப்படவில்லை. எம்ஜிஆர், VN ஜானகி, RM வீரப்பன், மஞ்சுளா, லதா, சந்திரகலா, நாகேஷ், அசோகன், ஒளிப்பதிவாளர் ராமமூர்த்தி, இயக்குனர் ப. நீலகண்டன், வசனகர்த்தா சொர்ணம், நடன இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஒரு சிலர் மட்டுமே வெளிநாடு ஷூட்டிங்கிற்கு சென்றார்கள். தாய்லாந்தில் படத்தை ஷூட் செய்வதற்கு வெறும் 10 நாட்களே அந்த நாட்டு அரசால் அனுமதி அளிக்கப்பட்டது. ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த இடத்துக்கு அருகில் விபத்து ஒன்றில் தாய்லாந்து நடிகர் ஒருவர் சிக்கிக்கொண்ட தகவல் எம்ஜிஆருக்கு கிடைத்திருக்கிறது. உடனடியாக தனது படப்பிடிப்பை கூட நிறுத்திவிட்டு சம்பவ இடத்துக்கு சென்ற எம்ஜிஆர் மீட்பு பணிகளில் தானே களமிறங்கி நிலைமையை சமாளித்திருக்கிறார். இந்த தகவல் அடுத்த நாள் வெளிவந்த தாய்லாந்து பத்திரிகைகளில் செய்தியானதுடன் எம்ஜிஆர் மீது ஏற்பட்ட நன்மதிப்பால் படப்பிடிப்புக்கு வழங்கப்பட்ட அவகாசத்தை இரட்டிப்பாக்கியது தாய்லாந்து அரசு. ஜப்பானின் எக்ஸ்போ 70 அரங்கில் 8 லட்சம் மக்களுக்கு நடுவே உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் என்ற பாடலின் படப்பிடிப்பை நடத்தியதெல்லாம் அவருடைய அசாத்திய திறமை, சாதனை. படம் ரிலீஸுக்கு தயாராகி இருந்த வேளையில்தான் திமுக தரப்பிலிருந்து சிக்கல்கள் முளைத்தன. மதுரை மேயராக இருந்த மதுரை முத்து என்பவர் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆனால் புடவை கட்டிக்கொள்கிறேன் என்று பகிரங்கமாகவே சவால் விடுத்தார். அந்த சூழலில் தான் திண்டுக்கல்லில் நாடாளுமன்ற தொகுதிக்கு 1973 மே 20ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதிமுக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் அதை வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் எம்ஜிஆர். அவரின் பிம்பத்தை உடைப்பதற்காக மொத்த அமைச்சரவையும் இடைத்தேர்தல் களப்பணியில் இறக்கிவிட்டு வெற்றியடைந்தே ஆக வேண்டும் என்று திமுகவுக்கு கட்டளையிட்டார் அப்போதைய முதல்வர் கருணாநிதி. தமிழக அரசியலே கொந்தளிப்பான நிலைக்கு சென்ற தருணத்தில் உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மான பிரச்சனையானது. எம்ஜிஆர் வத்தலகுண்டுவில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது அவரது வாகனத்தை மறித்த தொண்டர்கள், தலைவரே, உலகம் சுற்றும் வாலிபன் படம் எப்போது ரிலீஸ் ஆகும், தேதியை சொல்லுங்கள் என்றனர். படம் விரைவில் ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் தேதியை இப்பவே சொல்லிட்டா எல்லோரும் படம் பார்க்குற நினைப்பிலேயே இருப்பீங்க, தேர்தல் விலையை யார் பார்க்கறது என்று சிரித்தபடி அவர்களுக்கு பதிலளித்தார் எம்ஜிஆர். கூடியிருந்த 100கணக்கான தொண்டர்கள் அவரை விடவில்லை. திமுக காரங்க கேலி பண்றாங்க, எங்களுக்கு இது கௌரவ பிரச்சனை, நீங்க தேதியை சொல்லிதான் ஆகணும் என்று விடாப்பிடியாக இருந்தனர். சற்று நேரம் கூட்டத்தை அமைதியாக பார்த்த எம்ஜிஆர் மே 11ஆம் தேதி உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகும் என்றார். மொத்த கூட்டமும் எழுப்பிய கரவொலியில் வத்தலகுண்டு நகரை குலுங்கிவிட்டது. இடைத்தேர்தலுக்கு 9 நாட்கள் முன்பாக படத்தை ரிலீஸ் செய்வதாக எம்ஜிஆர் அறிவித்ததால் திமுக வட்டாரத்தில் பரபரப்பு பற்றி கொண்டது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு தியேட்டர்கள் கிடைப்பதில் திடீர் சிக்கல்கள் முளைத்தன. தியேட்டர் அதிபர்களை நேரடியாக தொடர்பு கொண்ட எம்ஜிஆர் தியேட்டர் சொத்துக்கு எந்த சேதாரம் ஏற்பட்டாலும் அதற்கு தான் பொறுப்பேற்பதாக உறுதியளித்தார். சென்னை மாநகரில் போஸ்டருக்கான வரி திடீரென உயர்த்தப்பட்டது. உஷாரான எம்ஜிஆர் சிங்கப்பூரிலிருந்து ஸ்டிக்கர் விளம்பரங்களை வரவழைக்கும் நகரெங்கும் ஒட்ட வைத்தார். படப்பெட்டிகளை கொண்டு சேர்ப்பதற்கே ஜேம்ஸ் பாண்ட் வேலைகளை அவர் பார்க்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு தியேட்டரும் 9 மணி ரீல் பெட்டிகளும் ஒரு ஒரிஜினல் படப்பெட்டியும் அனுப்பப்பட்டன. படப்பெட்டி கொள்ளை போகாமல் இருக்க இப்படி ஒரு ஏற்பாட்டை எம்ஜிஆர் செய்திருந்தார். தூத்துக்குடி பஸ் என்ஜின் உள்ளே பாதுகாப்பாக மறைத்து ரீல் பெட்டியை தியேட்டருக்கு அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். படம் ரிலீஸ் ஆகும் மே 11ஆம் தேதியும் வந்தது. தமிழகம் எங்கும் ஆங்காங்கே திடீர் மின்வெட்டு ஏற்பட்டன. ஜெனரேட்டர் உதவியுடன் தான் பல இடங்களில் தியேட்டர்கள் இயங்கின. காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன நடந்தாலும் தியேட்டர் பக்கம் செல்லக்கூடாது என்ற வாய்மொழி உத்தரவு போடப்பட்டதால் காவல்துறை பாதுகாப்பு ஏதும் தியேட்டருக்கு அளிக்கப்படவில்லை. தியேட்டர்களை திமுகவினர் தாக்கிவிடாமல் இருக்க அதிமுகவினர் தான் பாதுகாப்பை அளித்தார்கள்.
உலகம் சுற்றும் வாலிபன் படம் சென்னையில் தேவி பாரடைஸ் அரங்கில் ரிசர்வேஷனின் போதே 100 காட்சிகளுக்கு மேல் அரங்கு நிறைவு உறுதியாகிவிட்டது. அந்த படம் வெளியாவதற்குள் எத்தனையோ இடையூறுகள். படத்துக்கான பணிகள் நடக்கும்போது அடிக்கடி மின்தடை ஏற்படும். அதையெல்லாம் எம்ஜிஆர் சமாளித்தார். இந்த கட்டுப்பாடுகளையெல்லாம் மீறிதான் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு கூட்டம் கூடியது. கெடுபிடிகள் காரணமாக போஸ்டர்கள் கூட ஒட்டப்படாமல் படம் வெளியாகி வெள்ளி விழா கொண்டாடி எம்ஜிஆர் வசூல் சக்கரவர்த்தி என்பதை உலகம் சுற்றும் வாலிபன் நிரூபித்தது. படத்தின் ஓபனிங் காட்சியில் அதிமுக கொடி காட்டப்பட்டதும் தியேட்டரில் இருந்த கரவொலிக்கு அளவே இல்லை. டைட்டில் கார்டில் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்கிற பாடல் ஒலிக்க தொடங்கியதுமே தியேட்டரில் விசில் பறந்தது. உலகம் சுற்றும் வாலிபன் பாடலில் வரும் நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம் இருந்திடும் என்னும் கதை மாறும் என்கிற வரிகள் தொண்டர்களை முறுக்கேற்றியது. நினைத்து பாருங்கள், ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்து பல்வேறு அடக்குமுறைகளை சந்திக்கும் தொண்டர்கள் இந்த வார்த்தைகளை திரையில் கேட்கும் போது அவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆவேச குரல்களும் கைத்தட்டல்களும் விசில்களும் பஞ்சமில்லாமல் ஒலித்தன. இத்தனைக்கும் இந்த படத்தில் அரசியல் பஞ்ச் வசனங்கள் பெரிதாக ஏதும் இருக்காது. ஆனால் படத்தின் வெற்றியை தன் வெற்றியாக ஒவ்வொரு தொண்டனும் பார்த்ததால் படம் 100 நாட்களை கடந்து ஓடியது என்றனர். எம்ஜிஆருக்குள் இருந்த ஒரு தலைவனை, ஒரு போராளியை வெளியே கொண்டு வந்த படம்தான் உலகம் சுற்றும் வாலிபன். இதை வெறும் படமாக மட்டும் கடந்து சென்றுவிட முடியாது. அதிமுகவினரிடம் எழுந்த திமுக எதிர்ப்பு உணர்வுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் சந்தித்த தடைகளும் முக்கிய காரணம். படத்தில் எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டையிட்டுக் கொள்ளும் ஒரு காட்சி வரும். அதில் என் பலம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் என்று சவால் விடுவார் நம்பியார். பதிலுக்கு உன் பலத்தை நான் பார்த்துட்டேன், என் பலத்தை நீ பார்க்க வேண்டாமா, ஒரே ஒரு சான்ஸ் கொடேன் என்பார் எம்ஜிஆர். அந்த சான்ஸை தேர்தல் ஆணையம் கொடுத்தது. 1973 நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர் வெற்றி பெற்று சாதனை படைத்தார். உலகம் சுற்றும் வாலிபன் படமும் திண்டுக்கல் இடைத்தேர்தலும் தந்த வெற்றியால் மன ரீதியாக உற்சாகமடைந்த எம்ஜிஆர் பிற்பாடு ஆட்சியை பிடித்தது தனி வரலாறு. ஒரு தலைவன் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஒரு மனிதர் என்றால் இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஒரு ரசிகன் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று மக்கள் மனதை கவர்ந்தவர் பொன்மனச் செம்மல். ஒரு முதல்வர் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஏழைகளுக்கு அல்லும் பகலும் அள்ளி தந்தவர் இந்த காவிய தலைவன். வாழும்போதும் சரி, வாழ்ந்து முடிந்த பிறகும் மக்கள் மனதில் வாழும் இப்படிப்பட்ட ஒரு தலைவனை தினமும் நினைத்து கொண்டிருந்தாலே நமது வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். எதை செய்தாலும் பாசிட்டிவ், என்ன சொன்னாலும் நன்மைக்காக, உண்மைக்காகவே என வாழ்ந்த ஒரே தலைவர் நமது புரட்சி தலைவர்.